இந்த வேல் விருத்தம் சுவாமி அருணகிரிநாதரால் அருள பெற்றது. அவ்வளவு விசேஷம். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் தொகுப்பிலே வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் மற்றும் வகுப்புகள் பல இயற்றியிருக்கிறார். அதிலே இந்த வேல் விருத்தம் மிக 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 விசேஷமானது. இந்த வேல் விருத்தத்தை யார் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே சர்வ மங்களம் இருக்கும் என்பது சத்தியம். அது மட்டுமல்ல பக்தர்களே, இந்த வேல் விருத்தம் யாரால் பாடப்படுகிறதோ, எந்த இல்லங்களிலே இது இசைக்கப்படுகிறதோ, அதனால் அந்த வீட்டிலே வறுமை என்பது ஒருபோதும் இருக்காது என்பது நிச்சயம். இது அருணகிரிநாதனுடைய வாக்கு. அது மட்டுமன்றி இந்த வேல் விருத்தம் எந்த வீட்டில் பாராயணம் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டிலே தீய சக்திகள் நிச்சயமாக அணுகாது. குறிப்பாக பில்லி, சூன்யம், இந்த ஏவல் மந்திரங்கள், தந்திரங்கள் எதுவுமே முருகன் முன்னாடி எதுவுமே பலிக்காது. அதனால் இந்த வேல் விருத்தத்தை தினமும் குறைந்தபட்சம் ஒரு பாடலாவது பாராயணம் செய்யுங்கள், அல்லது இந்த 10 பாடல்களையும் கேளுங்கள். உங்கள் வீட்டிலே சர்வ மங்களம் நிகழும், சர்வ மங்களம் திகழும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டிலே பெருகும், வறுமை இருக்காது, தீய சக்திகள் அண்டாது, குறிப்பாக எந்த நோய்களும் நம்மை அணுகாது என்பது சத்தியம். எனவே இதை பாடி, இதை பாராயணம் செய்து பலன் பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முதல் நதிகள் கதி பெற முததி இடர் அடைய நுகரும் வடிவேல். தகரம் இரு கமதமென மனமருவு கடகளுழி தரு கவுளும் உருவழியும் தழை செவியும் முதல் கிழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவர் அமரர் குயிலும் புகரமல ஈனர் குலம் அடமையிலும் என்னை இருவர் குயம் உடமர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் கிருது நிசிசரர் அணிகள் புலைய வீடு கொடிய வேரே. சுடர் ஆழியும் இமுதப்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி எல்லா என கருதியே சங்கிராம நீசைத்தருள் என தேவரும் கதிர்முகனும் நின்றிருப்ப சைரமோடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவே. நிறுத்தர்கள் புலாந்தகன் செம்பொற்றிருக்கை வேலே. ஏதாள பூதமோடு காளி காளாத்திரிகளும் வெகுளொரு பசாச கணமும் வெண்கழுவுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் என் பசி ஒழிக்க வந்தே. ஆதார கமடமும் கணவன வியாழமும் அடக்கிய தடக்கிரியலா அலைய நடமிடு நெடும் தானவர் நினத்தசை அருந்தி புற
கோடி மதியுதிரம் வானப்பிறங்கி அணியும் அணி ஒலியினிற் சகல தலமும் அருளச் சிரம வகை வகையினிற் சுழலும் சந்தமுடனும் பிறைகள் போல் சந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வரும் சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலன மென்சரண கஞ்சமுதவும் கருணையே கந்த முருகன் குமரன் தன் புறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே அன்பருக்கு முற்றார் மூலமாம் வினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்திந்திரர்க்கும் எட்டானந்த நல்கும் பதம் அளித்திருந்த மூதண்டமும் புகழும் சந்தனம் லவங்க நரவமாறும் காலமாமரம் முதற் பொருள் படைத்திடுமையின தருவனிதை மகிழ்நன்மையன் தனிநடம் புரி சமரம் முருகன் அருமுகன் புகன் சரவண குமரன் மேலே பாடலினோடு ஆடலின் பழந்தெவ்வர் கட்டம் துணிந்திரக்கரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாரு நான் மலர் குழலறம் பயர்களும் சசிமங்கை அணையர்த்தாமும் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை மந்திர உபதேச நல்கும் பரதேசிகன் கிஞ்சு கட்சிகாலங்கார வாரண கொடி உயர்த்தோ கொந்தார் மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் சிங்காந்தளும் கூடாள மலரும் கொடுத்தணியும் ஆர்வினன் கோலத்திருக்கல் வேலே சூரன் உடலை கண்டம் படம் பொருது காலனும் குலை சுரும் கடிய கொலை புரியும் அது செங்கனகாச்சலத்தை கடைந்து முறையிட்டு அடுக்கின்ற துங்க நெடுவே சங்கு கட்டங்கொண்ட தானவான் தகன் மாயவன் கடல் விழி கொடுவரி பருவுடற் பற்றலை அமனிய சுடிகையின் மேல் கண்டொன்று கமலத்து மங்கையும் கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண் துயில் புகுந்த மருகன் புகன் வாகை திருக்கை
அரசினை பணி எடுத்தே சாடுமை புயலென பசு நிறச்சிகரியில் தாய்த்திமித்துடன் அடிக்கும் சமரமையில் வாகனன் அமரதொழு நாயகன் சண்முகன் தன் கைவேலே உறவே உலாவர் கலோல மக்களாலய சலங்களும் புலோக நிலை நீர்நிலையிலா உலாவொலி நிசாசரர் உலோகம் அதெல்லாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவே சிலாத அணிவிலா சிலாமலர் எலாமதிய மோதமதி சேலொழிய சேவக சராப முகிலாம் விலாச கலியான கலை சேரு பசு வேலை முறை மேவிய விலாச அகலன் விழாழியினில் ஆழியகள் வானில் அனல் ஆரவிடு வேளும் இளைஞன் கைவேலே கொண்டவனே முருகா மரம் குன்றம் முதல் வீடு கண்டவனே முருகா சக்தி உமை பாலகனே சண்முகனே முருகா சித்தமெல்லாம் நிறைந்தவனே சிவசுப்பிரமணியனே திருப்பரம் குன்றம் முருகா படை வீடு முதற் படை வீடு பரம் குன்றம் முருகனின் படை வீடு காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு ஆறுமுகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு ஆறுமுகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு இதை மாயார சொன்னாலும் வாழ்வோங்கி வளர்ந்திடும் கண்ணார கண்டாலும் கவலைகள் பறந்திடும் வீடு
சொன்ன சிவனாரது சாபத்தின் பயன் இந்த விதிதானது வேல் பரிகாரம் அது தேடி தவிப்பானது பரம் குன்றம் மலை ஏறி தவம் ஏற்றது அரைவாகி மந்திரத்தின் சாரம் சிவம் சொல்ல கேட்டது பாவம் அரைவாகி மந்திரத்தின் சாரம் சிவம் சொல்ல கேட்டது பாவம் அகிலையில் நிகழ்ந்தது யாவையும் நமக்கு அது பெருமரம் அங்கானே நின்றானே முருகனும் பரங்குன்றம் வீராடும் பரங்குன்றம் வீடானது வினையாவும் உடன் தீர்க்கும் படை வீடு முதற் படை வீடு பரங்குன்றம் முருகனின் படை வீடு பரங்குன்றம் மலைதானது பரங்கிரியர் மகனாரின் தலமானது தைப்பூச திருநாளும் அது காணுது சிவ பூஜை அது நாளில் அரங்கேறுது திருமுருகாற்று படையேட்டில் முதல் ஏடிது பரங்குன்றம் படை வீட்டில் முதல் வீடிது ஐயேறும் வேலவரை காணும் மனமாறு மாறுதலும் காணும் ஐயேறும் வேலவரை காணும் மனமாறு மாறுதலும் காணும் பங்குனி உத்திர நன்னாளில் கோவில் வைபவம் அந்நாளில் கொண்டாடி முருகனும் திருமணம் தேவானை கரம் சேர்ந்த திருநாடிது இதை காண உலகேழும் வரும் நாடிது படை வீடு முதற் படை வீடு பரங்குன்றம் முருகனின் படை வீடு மீனாகி மீனாளின் பாலுண்டது பரங்குன்றம் மலையேறி பலன் கண்டது வினை வீணை நாரதற்கும் அருள் செய்தது கடைச்சங்க கீரனுக்கும் உயிர் தந்தது கொடிமுடி சேவல் வருவோரை வரவேற்குது முருகாவின் அழைப்போர்க்கு முகம் காட்டுது குகை கோவில் வாழும் பல தெய்வம் குறையாவும் தீர்த்தருள் செய்யும் குகை கோவில் வாழும் பல தெய்வம் குறையாவும் தீர்த்தருள் செய்யும் சரவண பொய்கையில் பூத்திடும் அறுமுகம் ஒரு தரம் கண்டாட கொண்டாட பரமுன்றம் அழைத்திடும்
வீடு படை வீடு முதல் படை வீடு பரங்குன்றம் முருகனின் படை வீடு காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு ஆறுமுகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு